ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி சாரீ கலெக்ஷன் தான் காட்டுறேன். இது என்னுடைய வெட்டிங் சாரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலருங்க. அம்மா தான் செலக்ட் பண்ணி எடுத்தாங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து என்னுடைய குழந்தைனார் மேரேஜுக்காக, என்னுடைய 2வது குழந்தைனாருக்காக எடுத்தது, மேரேஜுக்காக எடுத்தது. இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது என்னுடைய மாமியார் சாரீ. எனக்கு எங்கள் மாமியார் ஞாபகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாரீ மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். இதையே டச்சப் பண்ணி தான் வரும் பார்த்துக்கோங்க, ஆனால் கலர்ஸ் தான் வேறு. இது என்னுடைய பிரதருடைய கல்யாணத்துக்காக எடுத்த சாரீ. இது சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் என்னுடைய குழந்தைனாருடைய மேரேஜுக்கு எடுத்தது. ரொம்ப கிராண்டாக இருக்கும், செம்ம கிராண்டு, செம்ம வெயிட்டு, தூக்கி கட்டுறதுக்குள்ளேயும் போதும் ஆடும். ஆனால் இதனுடைய பிக்சர் இருக்குது, நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இந்த சாரீ. இது வந்து ஒரு மாம்பழ கலர் சாரீ. செம்ம க்யூட்டாக இருக்கும் கட்டும்போது அவ்வளோ. ஆனால் எல்லாமே ரொம்ப வெயிட்டாக தான் இருந்துச்சு. அதனுடைய ப்ளவுஸும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இதுவும் ஒரு சாரீ பார்த்துக்கோங்க. இதுவும் என்னுடைய குழந்தைனார் மேரேஜுக்காக தான் எடுத்தது தான். என் குழந்தைனார் வந்து 2 குழந்தைனார் உண்டா, அவங்க 2 பேருடைய மேரேஜுக்கும் எனக்கு சாரீ எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நிறையா. இது எங்கள் அம்மாவுடைய சாரீ. எங்கள் அம்மாவுக்கு வந்து என் தம்பி கல்யாணத்துக்கு எடுத்தது. எனக்கு வேணும் இந்த காப்பி ப்ரௌன், இது எனக்கு வேணும்னு அடம்பிடிச்சு பிடிக்கிக்கிட்டேன். எல்லோரும் இப்படி தானே பேரண்ட்ஸ்கிட்ட வந்து வாங்கிக்குவோம் இல்லையா. இதுவும் என்னுடைய பழைய சாரீ தான். இது கூட சூப்பராக இருக்கும். ரொம்ப வெயிட்டுங்க, ஆனால் செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து எங்கள் மாமா கல்யாணத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தாங்க. நான் எனக்கு வேணும் அப்படின்னு அட்டம் பிடிச்சி வாங்கின சாரீ. இது வந்து நாங்கள் எடுத்தது, என் ஹஸ்பண்ட் எனக்கு ஃபஸ்ட் எடுத்து கொடுத்தது. இது வந்து என்னுடைய அம்மா எனக்காக எடுத்து கொடுத்தாங்க. இதில் உள்ள அந்த லீஃப்லாம் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த சாரீ வந்து ஒரு லைட்டாக அந்த க்ரீன் கலர் பார்டர் வச்சுருக்கு. இதுவுமே ஒரு சில்க் சாரீ தான். அதை வந்து எனக்கு மெயின்டைன் பண்ண தெரியலங்க. இது வந்து பொண்ணழைப்புக்காக எனக்கு எடுத்த சாரீ. இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. 15 இயர்ஸ் கிட்ட ஆச்சு இதை எடுத்து. செம்மையாக இருக்கு. அப்புறம் வந்து இது எங்கள் அம்மாவுடைய பழைய சாரீ. எனக்கு இந்த கலருக்காக நான் வந்து வச்சுக்கிட்டேன், எனக்கு வேணும்னு சொல்லிட்டேன். யாருக்கெல்லாம் சாரீ கிட்ட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் வந்து நானாக என்னை யோசிப்பேன், நான் ரொம்ப குள்ளமாக இருக்கேன், அதனால் எனக்கு சாரீ வேண்டாம் அப்படின்னு யோசிப்பேன். ஆனாலும் என்னால் அந்த ஆசையை வந்து கட்டுப்படுத்த முடியாது. சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாரீ கட்டிட்டு சர்ச்சுக்கு போகிறது, வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போகிறது, எல்லா இடத்துக்கும் சாரீ கட்டிக்கிட்டே போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துருக்குங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் சாரீஸ் காட்டியிருந்தேன்ல, எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. எல்லா சாரீஸ்லேயுமே நான் ஃபோட்டோ எடுத்திருப்பேன். ஏன்னா எங்களுடைய திருவிழா டைமில் நான் எல்லா சாரியுமே ஒன்ஸ் கண்டிப்பாக கட்டியிருப்பேன். ஒரு வருஷத்தில் ஒரு தடவை அந்த சாரீ கண்டிப்பாக நான் கட்டிடுவேன். அதே மாதிரி தான் கட்டிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், இந்த சாரீஸ்லாம் எந்தெந்த சாரீ யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட சாரீஸ் இருக்குங்க. ஆனால் என்றைக்கு தான் கட்ட போகிறேனோ தெரியல. ஏன்னா அம்மா எடுத்து கொடுத்தது, நானும் எடுத்தது அப்படின்னு நிறையா சேர்ந்துருச்சு. ஆனால் கெட்டதுக்கு தான் ஒரு சான்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால தான் இப்போ வந்து சரி சர்ச்சுக்கு போகும்போதாவது கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதில் எதெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்லி லைக் பண்ணுங்கங்க.